தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் பாபி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காளியம்மாள் நாத்தாக்காவில் சீமானுக்கு அப்புறமாக ஓரளவுக்கு பேர் தெரிந்த நபர்களில் ஒரு நபராக அவங்க இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியுமே நம்ம பேசும்போது நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். தாவேக்காவுக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவரை இங்கே போட்டு கொடுத்து இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக விலகிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. நாத்தாக்காவில் காளியம்மாள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நிறைய வருது. என்ன விஷயம், எதனால? காளியம்மாள் சீமானை மீதிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சீமானுக்கு அது ஒரு வைத்தறிச்சல். தன்னை மீறி யாரும் வளரக்கூடாது, கட்சியை விட சீமானுக்கு அதிக செல்வாக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பாக ராஜநாயகமுடைய அவருடைய சர்வே கணக்கு அவர் சொல்கிறபடி அவருடைய கருத்து கட்சியை விட சீமானுக்கு செல்வாக்கு அதிகம். கட்சிக்கு 20% இருக்கு ஒரு தொகுதிக்குள்ள அப்படின்னா சீமானுக்கு அங்கே 25% இருக்கும். இதுதான் கட்சி ஆரம்பித்த காலத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமான நிலைமை. இப்படி தான் ஒரு ஆளுமைகளை வச்சுருந்தாரு. யாராவது பேசினாங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் சீமானுக்கிட்ட வளரணும்னு நினச்சா தட்டி உட்கார வச்சுருவார், இல்லை வெளியே தூக்கி அடிச்சிடுவார். ஸோ பாதி பேர் அரசியல் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. பெரும்பாலான ஆட்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிட்டாங்க. இதில் ஐயா ஐயநாதன் இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் வெளியே போயிட்டு அவங்க இப்போ அரசியல் விட்டு போயிட்டாலும் ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், இப்படி ஒரு சில மட்டும். இவங்க எல்லாத்தையும் விட ஒரு பீக்கை காளியம்மாள் அட்டைன் பண்ணுறாங்க. என்னென்னா எந்த தொகுதியில் போட்டிக்கிட்டாலும் சாலிடாக சில % ஓட் பேங்க் அசால்ட்டாக கிடைக்கிது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போய் நிறுத்துறாங்க? நாகப்பட்டினம் சொந்த ஊர், வடசென்னையில் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, மயிலாடுதுறையில் எம்பி கேண்டிடேட்டு, மாற்றி தூக்கி அடித்தாலும் அவங்க இறங்குறாங்க. அப்படிங்கும்போது சீமானுக்கு ஒரு கட்டம் டவுட் வருது, பிரச்சனை வருது. கட்சிக்குள்ளே ஓரங்கட்டப்படுறார் காளியம்மாள். அவங்களுக்கு மகளிர் அணியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வேலையை செய்யும்போது நீ கூட்ட சேர்க்கிறியா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் யார்கிட்ட சில பேர்கிட்ட பேசும்போது ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாரு. சில வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு, பொது வெளியில் அதை பேச முடியாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. அது அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் கடந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் அண்ணன் பார்த்தது 10 நிமிஷம் தான் அப்படின்னு முறையாக கட்சி சைட்லேருந்தே போட்டு உடைச்சாங்க. அதுக்கு பிறகு சீமான் அதுக்கு மிரட்டி ஒரு கதையெல்லாம் சொன்னார். அதுக்கு பிறகு தான் விஜய் கட்சி ஆரம்பித்து செயல்பாடுகள் போயிட்டு இருக்கும்போது தாவேக்காவே இணையலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அவங்க 3 கட்சிகளும் எதிர்பார்த்தாங்க. திமுக அவங்களுக்கு 3rd ஆப்ஷன் தான். அதிமுக, தாவேக்கா, திமுக அப்படிங்கிற திமுக அதிகமாக திட்டிங்கன்னா திமுக லீஸ்ட் ஆப்ஷன். குடும்பம் அதிமுக குடும்பம் அப்படிங்கிறனா அதிமுகவுக்கு போகலாம், இல்லை தாவேக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆப்ஷன்ஸாக இருந்துச்சு. அதிமுகவில் சீமான் கூட எடப்பாடி கொஞ்சம் ஒரு நெருக்கம், நம்மளை கைக்குள்ளே இருக்கிற பையன் அப்படின்னு அவர் டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்கு வேணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கேண்டிடேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு சீமான் வராரு. ஸோ சீமான் நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் சீமானை நம்ம பகச்சிக்க வேண்டாம், அதனால் காளியம்மாளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணது. இந்த பக்கம் தாவேக்கால அதையே ஜான் ட்ரை பண்ணுறாப்புல. ஜான் சீமான் விசுவாசி, சீமானுடைய அபிமானி, சீமானுக்காக 3 தேர்தல்கள் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, விஜயை பார்த்த பிறகு அதை சீமானுக்கிட்டே சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு அவர் இதை மட்டும் இல்லை, பழனி மாணிக்கம் இன்னும் பல கட்சியிலேருந்து வர ஆட்கள் வரும்போதெல்லாம் அதை போட்டு கொடுத்துருக்காங்கங்கிறது வேறு விஷயம். அதை சொல்லிவிட்டு அண்ணன் கோச்சிக்குவார், நான் தமிழில் யாரையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்தோடனே அவங்க இப்போ தாவேக்காவா திமுகவா அப்படிங்கிற ஒரு ஸ்விட்ச் டைலமாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் அவங்க இந்த உறவுகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது பல கட்சிகளை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்களாம் கலந்துக்கும் போது திமுக சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸில் ஆட்கள்லாம் கலந்துக்கும் போது அதில் காளியம்மாள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அழைப்புதலை பார்க்க முடிஞ்சு. அழைப்புதலில் நாம் தமிழர் கட்சின்னு போடாமல் மற்ற எல்லாத்துக்கும் கட்சி அவங்களுடைய பொறுப்புகள்லாம் போடும்போது இன்னும் சொல்ல போனால் அந்த பெயரே கட்சி கலரில் தான் இருக்குது. ஆமாம், காங்கிரஸ்க்கு மூவர்ண கொடி, திமுகவுக்கு கருப்பு சிவப்பு கொடி, அந்த கலரில் தான் ஃபாண்ட்டே இருக்குது. அப்படிங்கும்போது காளியம்மாளுக்கும் இன்னும் கட்சி சாராத ஆட்களுக்கு மட்டும் சிகப்பு கலரில் போட்டிருக்காங்க. அதுவும் காளியம்மாள் அவர்களுக்கு கீழே சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு போட்டிருக்கிறதா ஒரு அதிர்வை கிளப்பி இருந்துச்சு. இது தொடர்பாக காளியம்மாள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் உரிய நேரம் வரும், நான் விளக்கமாக ஒரே நேரத்தில் சொல்கிறேன், ஒவ்வொருத்தட்டே தந்தனையாக சொல்ல முடியாது, பொதுவில் அறிவிக்கிறேன் அப்படின்னு. சீமான்ட்ட கேட்டோன்னே வந்தால் வணக்கம், போனால் நன்றி, அவ்வளோதான். போனால் போயிட்டே இருக்கட்டும்,
இருக்கவும் யாரும் கட்டாயப்படுத்தலை, போக சொல்லி யாரும் வந்து கருத்தை பிடிச்சி தள்ளலை, வேணா இருக்கலாம் வேணாட்டி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இருக்கிறவங்க இருங்க, போகிறவங்க போங்கன்னு அவர் தான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாரே. அதே தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு. கூட இருக்கவங்க யார் வேணால் வெளியே போங்க, எனக்கு கவலை கிடையாது அப்படின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி இருக்குது, அவருடைய வாய் இருக்குது, வாடகை விட்டு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கொள்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ 26 வந்து பாஜக கிட்ட பேமெண்ட் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா திருச்சி சூர்யா சொன்ன கணக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது 24 தேர்தலுக்கு மக்களவைத் தேர்தலில் 75 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார். 75 தெரியல, ஒரு அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது 26க்கும் கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வேட்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்துக்குவார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்குது. சரி, இப்போது கட்சியில் அவரை தாண்டி ஓரளவுக்கு தெரிந்த முகங்களாக இருக்கிற நபர்களையும் வந்து கட்சி விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாருன்னா அப்போது எப்படி ஓட்டு வாங்குவாங்க? எனக்கு ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்லைல்ல, பொட்டி வாங்குறது தானே முக்கியம். எங்கள் பின்னாடி நம்பி 1000 பேர் தம்பிகள்னு நிற்கிறாங்களே, எங்கள் அண்ணன் பேசுகிறாரு, எங்கள் அண்ணன் குரல் கொடுக்குறது சரின்ட்டு. சரி, அண்ணன் பேசுறதுக்கு நிற்கிறீங்களா, பேச்சை கட்டிங்களா, கை தட்டினீங்களா, திருப்பியும் பேசுவார், கேளுங்க, கை தட்டிட்டு போங்க, அவ்வளோதான். அவர் பேசுகிற ஏதாவது ஒன்றா நடைமுறை சாத்தியமாக இருக்கா? தெரிஞ்சுதானே நீங்கள் பேச்சுக்கு விசில் அடித்து கை தட்டிட்டு இருக்கீங்க. நடுவில் கடைசியாக ஒரு கதை சொன்னார், சீரியஸாக அந்த கதை வந்து கீழே உட்காந்துருக்காங்க, கை தட்டுறான். அந்த கதையை வந்து பக்கத்தில் யாராவது இருந்தால் சிவலை காட்டி அப்படின்னு தான் தோணியிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து கை தட்டுறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க வந்து முட்டாள் கூட்டமாக இருந்திருப்பாங்க. அதாவது வந்து ஏதோ ஒரு போர்க்களம், ஒருத்தர் காலில் குண்டடி பட்டுச்சு, கத்திக்கிட்டே இருக்காரா, கத்திக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்தில் சொல்கிறாரா, ஏன்னா காலில் குண்டடி பட்டது, கால் வெட்டுப்பட்டுருக்குது, கால் வெட்டுப்பட்டதுக்கான இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க, பக்கத்தில் பாரு அவனுக்கு தலையை போயிடுச்சு, சத்தமெல்லாம் படுத்துருக்கான் பாரு அப்படின்னாரா. இது கதை, இது கீழே வேறு கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கூட்டம் தான் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ரைட்டு, இதுக்கு மேலே விளக்க வேணுமா? வேண்டாம். ஆக மொத்தத்தில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணி விட்டுட்டு என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியல. போக இந்த அதிமுகவில் நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்ததுல, அதை தாண்டி இப்போது ஏதோ தேனியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி விழாவுக்கு வந்து இபிஎஸ் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுதே. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி வந்து ஓபிஎஸ் சொந்த ஊரான தேனியில் நடைபெற இருக்குது. முறையாக சவுத் சைடில் எதிராளியோட ஏரியாக்குள்ளேயே போயிட்டு நம்மளால் டீல் பண்ண போகிறாப்புல. அதான் தேனியில் மார்ச் 1 நடைபெறதாக எடப்பாடி கலந்துக்கிறாரு. ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ மேட்ரு கிடையாது. ஓபிஎஸ் ஏரியாவில் எடப்பாடி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இந்த பக்கம் ஈரோடு கொங்கு சைடில் வந்து ஓபிஎஸ் ஒரு கூட்டம் கூட்டி காமிச்சார். ஓபிஎஸ்க்கு அந்தளவுக்கு மாசெல்லாம் இருந்துச்சு, பெரிய கூட்டம்லாம் கூட்டி காட்டினாரு. அதெல்லாம் வந்து ஓபிஎஸ் அழைச்சவர் கிடையாது. இங்கே சிக்கல் என்னென்னா, ஏற்பாடுகளை வந்து உதயகுமார் பார்க்க சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர் என்னை ரொம்ப ஓவராக பேசுகிறாருண்ணே அப்படின்னு ஓபிஎஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. எக்காரம் மட்டும் அவரை சேர்த்துக்கூடாது. அவரை யார்ப்பா சேர்த்துக்க போகிறா, அவர்லாம் இப்போ வந்தாலும் சேர்த்துக்கிற மாதிரிலாம் இல்லை, அதனால கவலைப்படாது. அவர் 4 வார்த்தை பேசினா கூட 4 வார்த்தை சேர்த்து 8 வார்த்தையை நீ பேசிடு அப்படின்னு யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தான். அதனால் நீ பேசிப்பா தம்பி, பார்த்துக்கலாம் அப்படின்னு உதயகுமாருக்கு ஒரு ஸ்க்ரூவை கொடுத்துருக்காராம். ஏற்கனவே 2 பேரும் மாற்றி நீ எந்த நிலைமையில் உட்காந்துருந்தது தெரியுமா, அதை நான் சொன்ன அசிங்கம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்ல, நீங்கள் உட்காந்துருந்த அதே நிலைமையில தான் நானும் உட்காந்துருந்தேன், அதனால் அசிங்கத்துக்கு அசிங்கம் சரியாக போச்சுன்னு இவர் சொல்ல. ஓகேவா? அது இன்னும் டீட்டெயில்டாக பேசினோம்னா நம்ம வந்து அது வேறு மாதிரியான 18+ கிட்ட போனாலும் போயிடும். அதனால் அவ்வளோலாம் வந்து நம்மளால பேச முடியாது. ஸோ விட்டுருவோம். ஸோ இப்போ போய் மாநாடு ஒரு கூட்டம் அங்கே நிகழ்ச்சி நடத்துறது இல்லாமல் லோக்கலில் இருக்க ஆட்களையும் கும்பு செய்ய விட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து கட்சி இணைப்பு நடவடிக்கையா, 26 கட்சியை உறுப்பினருக்கு வழி பண்ணுறாரா, இல்லை மொத்தமாக முடிச்சு மண்ணள்ளி போட போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஓபிஎஸ்ஸாக வர வேண்டான்னு சொல்கிறதுல தானே தெளிவாக இருக்கிறாரு. அப்புறம் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு 6 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்து சொன்னாங்கல்ல. நாங்கள் தான் கேட்க மாட்டோம், நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க எதுக்கு? ரைட். ஓ, மேலே இருந்து என்ன சொல்கிறாங்களோ அதானோ. ஆமாம், ஓனர் சொல்லணும்ல. ரைட். இவர் தானே இப்போ இடமான வச்சுட்டு வந்தார். அது வேறு, அந்த பஞ்சாயத்து வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பாவம். இதை தாண்டி இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு வந்து ஏதோ முடிச்சு அப்பப்போ வந்து நாங்களும் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு போல். நான் மட்டும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்திருந்தா எப்படி ஆயிருப்போம் தெரியுமா, இந்நேரத்துக்கு வந்து இப்படி இருந்திருக்கோம் அப்படி இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. முதல்ல அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வந்திருந்தா அப்படின்னு அவர் ஒரு டைலாக் பேசினார்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
கட்சியுடைய துவக்க நாள் விழா அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அரசியல் ஸ்டேட்மெண்ட் எப்போ சொன்னார்? சரி, 2 நிகழ்வு சொல்கிறேன். டிசம்பர் மாதங்களில் நடந்த 2 நிகழ்வு. 2016 டிசம்பர் 6ஆம் தேதி ஜெயலலிதா உயிரிழந்து விட்டதாக அப்போலோ மருத்துவமனை அறிவிச்சிச்சு. எப்போ இருந்தாங்கிறது இன்னமும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்குது. ஆறுமுகசாமி ஆணையத்திலே வந்து கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துச்சு, அதை விட்டுருவோம். டிசம்பர் 6 அம்மையார் இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அடுத்த டிசம்பரில் டிசம்பர் 30 2017 ராகவேந்திரா மண்டபத்தில் போர் தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வருவது உறுதி, போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு ரஜினி வந்து தொண்டர்களுக்கு அறை கொடுத்தார். 21 நம்ம களத்துக்கு வரோம், களத்தை ரெடி பண்ணுங்க. நம்ம வந்தோடனே வந்து எப்படி இப்போ ஒருத்தர் பணியூர் பண்ணையாராக இருக்கார்ல, அந்த மாதிரி தான் அப்போ வந்து அவர் வந்து போயஸ் கார்டன் பண்ணியார். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்தோடனே சிஎம் சீட்டு அப்படிங்கிற லெவலுக்கு அப்போ டைலாக் பேசிகிட்டு இருந்தார். இந்த 2 சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். எதுக்கு இதுக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம்? ஜெயலலிதா உயிரோட இருக்க வரைக்கும் அரசியல் பேசுறதுக்கு கமலஹாசனுக்கு தைரியம் இருந்துச்சா? ரஜினிகாந்துக்கு இல்லை, அது வேற விஷயம். எல்லாரும் விஜயகாந்த் அளவுக்கு தைரியசாலிகள் கிடையாது, சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. விஜயகாந்த் மேலே சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் தைரியசாலி, ஓகேவா? அவருக்கு இருக்க தைரியம் வந்து இன்னைக்கு இருக்க எந்த நடிகர்களுக்கும் கிடையாது. அதை வந்து இது பண்ணிங்கன்னா விஜயகாந்த் ஒரு தைரியமான நபராக இருக்கிறார், தைரியமிக்க அரசியல்வாதி, ஓகேவா? வேறு சில வார்த்தைகள் போட்டோம்னா அப்புறம் உதயநிதி பாடம் எடுத்த மாதிரி எனக்கு யாராவது பாடம் எடுத்துருவாங்க, வேணாம். ரைட்டு. ஸோ தைரியசாலி, அந்தளவுக்கு தைரியம் நம்மளுக்கெல்லாம் கிடையாது, ஓகேவா? விஸ்வரூபம் பஞ்சாயத்து இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து மோசமாக சித்தரித்த அமெரிக்க இராணுவத்தை உத்தமர்களாக காட்டி கதை எழுதிய கமலஹாசன் விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது கமலஹாசன் என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா, என் காசெல்லாம் இதில் போட்டிருக்கேங்க, படம் ஓடாமல் போச்சுன்னா என் வாழ்க்கையே அவ்வளோதான், இது என்ன இப்படியே பண்ணிங்கன்னா நாட்டை விட்டு போகிறதுக்கு வழி தெரியல. இது ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, மொத்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கிற காசெல்லாம் போட்டு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததே, அது இந்த படத்துக்கு தானே. உருட்டலாம் கூடாது. அதாவது நீங்கள் வாங்கின காசெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் நான் திருப்பிக்கிட்டு சில வரலாறுலாம் பேச முடியும். அப்போ கௌதமி கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட காசு எங்க, சிம்ரன் கிட்ட ஆட்டையை போட்ட காசு எங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்டேன்னா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்க? கேட்க மாட்டேன் அதை கேட்டீங்கல்ல, சரியா? பமல்கே சம்பந்தம் பஞ்சதந்திர படத்துக்கு அப்புறம் வந்து சிம்ரன் நடித்த படங்களுக்கான பேமெண்ட்டை பார்த்து இவர் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அதுக்கு பதில் இருக்கா? சரி, அது கூட வேணா விட்டுருவோம். கௌதமிக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி இருந்துச்சு, கௌதமி புகார் கொடுத்தாங்க, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நான் போகல. நடந்துச்சா? இவர் யோகிய மாதிரி வந்து பேசிக்கிட்டு இவரோட காசேவா இல்லாமல் இருக்காரு, சொத்து இவர்கிட்ட இல்லையா? 2021 சொத்து எவ்வளோ காமிச்சாரு, எத்தனை கோடி காமிச்சாரு? சில 100 கோடிகள் காமிச்சார்ல, அப்புறம் என்ன சும்மா, ஓகேவா? ஜெயலலிதா இருக்கிறதுக்கு தெரியும். சரி, இதுக்கப்புறம் இப்போது ரஜினியும் பாதிக்கப்பட்டார் ஜெயலலிதாவால். 96 வாய் விட்டுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு அமெரிக்கா போய் உட்காந்தார். தைரியமாக பேசினாரா? ரஜினி பேசிட்டு அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலில் போய் விழுவல. தலைவா படத்துக்கு விஜய்க்கும் பிரச்சனை வந்துச்சு, கையை கட்டி ஒரு வீடியோ போட்டார், ஓகேவா? வாகனம் வரும்போது வழியில் நிற்பாங்க, கொண்டாட எஸ்டேட்டுக்கெலாம் போனாங்க, ஓகே. அது வந்து வேறு வழியில் அதிகாரத்துக்காக பயந்துக்கிட்டு போய் யாரும் ஜெயா டிவியில் உட்காந்து வீடியோ பண்ணல. ஜெயா டிவியில் பட்டிமன்றத்துக்கு நடுவராக உட்காந்தார் கமலஹாசன். அந்த அளவுக்கு தைரியம் இல்லாத மனுஷன் தான் கமலஹாசன். அவரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆளுமையெல்லாம் பேசாதீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது வந்து ரஜினியோ விஜயும் தேவலாம். அவங்க அந்த படம் தயாரிப்பாளர் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் போய் நின்னாங்களே ஒழிய கூட கும்பிட்டு போட்டுலாம் வந்து குனிய கிடையாது. இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். இன்னொன்று, ரஜினிக்கும் இவருக்குமான ஒரு அது என்ன ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கு. ரஜினி ஒன்று செஞ்சார்னா பதிலுக்கு செய்யணும், ரஜினி செஞ்சார்னா பதிலுக்கு செய்யணும், அவ்வளோதான். 2 பேரும் கிடையவே கிடையாது, ஓகேவா? ரஜினிக்கு வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் யார் நல்லது பண்ணாலும் இது பண்ணுவார். கமலஹாசன் அப்படி கிடையாது. தான் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியோட டாப், தான் தான் உச்சாணி கொம்பில் இருக்கும் அப்படின்னு. இதை நான் சொல்லலை, அவங்க அண்ணன் ஷாருக்காசன் ஒரு விஷயத்தில் பேசியிருப்பார். அறிவாளிகள் வந்து ஏதோ சொல்லி ஒரு சொல்லும்போது, அப்போ நீங்கள் ரஜினிகாந்தையும் கமலஹாசனை ஒப்பிடும்போது அறிவாளிகள் அதிகம் பேச மாட்டாங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லுவார். திரைத்துறையில் அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நீங்கள் ரஜினிகாந்த் சொல்கிறீங்கன்னா, ரஜினிகாந்த் அறிவாளி, அவர் உணர்ந்தார், ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டார். கமலஹாசன் தன்னை அறிவாளியாக காட்டிக்கிறாரு, அறிவாளி இல்லை அப்படின்னு அவங்க அண்ணன் ஷாருக்காசன் பேசியிருக்காரு.
உலகநாயகன்னு பட்டம்லாம் கொடுத்து அவர் படத்துல இவ்வளோ டீகோட் பண்றாரு, இவ்வளோ விஷயங்களை தைரியமா பேசுறாருன்னா வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் திரும்ப பழைய படத்துல எடுத்து. உலகநாயகன் சரி ஓகே, அந்த உலகநாயகனுங்கிற பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க தெரியுமா? தென்னாலி படத்தில் கே. ரவிக்குமார் ப்ரொடியூசர் ஆக்கி அவரே டைட்டில் போட்டுக்கிட்டது தான் உலகநாயகன். சரிங்களா? அந்த உலகநாயகன் எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? சும்மா இல்லை, இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கர் மஜாயத்தில் பேசுகிறோம்ல, சங்கருக்கெல்லாம் குருநாதர் தான் வந்து கமலஹாசன். எல்லாத்தையும் உலக படத்தை எல்லாத்தையும் காப்பிச்சு தமிழில் எடுத்தார். மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும், ஜுமான்ஜி படத்தில் நடித்தார்ல, அந்த அந்த படத்தை தான் வந்து அவை சண்முகியாக இவர் காப்பி அடித்தார். ஏகப்பட்ட படம் காப்பி அடிச்சிருப்பார். ஓகேவா? உலக படங்களை காப்பி அடிச்சிருந்தாலும் உலகநாயகன்னு கொடுத்தாங்க. சரி, உலகநாயகன்னா இவர் தமிழை தவிர்த்து எத்தனை படத்தில் உலக மொழிகள் என்ன படம் நடிச்சிருக்காரு? ரஜினி பிளாக் ஸ்டோன் ஹாலிவுட் படம் நடிச்சிருக்காரு. தமிழை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி போனால் இவருக்கு எத்தனை ஸ்டேட்டில் படம் ஓடுது, எத்தனை நாட்டில் படம் ஓடுது? ஜப்பானில் ஓடுது. முத்து படத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்து ஜெயலலிதா படத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து படம் பார்த்துட்டு போனதாக இருக்குது. அப்படின்னா காட்டுங்க. சும்மா வந்து பட்டம் கொடுக்கறதுலாம் ஏற்றுக்க முடியாது. ஸோ ரஜினிக்கு நான் வைத்தறிச்சல். இப்போ அடுத்து வந்து அந்த இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இதுலேயே வந்து பாராளுமன்றத்தில் மக்கள் நீதி மையத்தின் குரல் ஒலிக்க போகுது அப்படிங்கிறார். பாராளுமன்றத்தில் என்ன எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சு மக்கள் நீதி மையம் குரல் போகுதா? திமுக கூட கெஞ்சி கூட கும்பிடு போட்டு அவங்க போடுற ஒத்த சீட்டு, ஓகேவா, அவங்க போடுற ஒத்த சீட்டு. நீங்க அதுக்கு எப்படி சொல்றீங்க? அடுத்த சட்டமன்றத்திலையும் குரல் ஒலிக்கும்ல அவர் அதோட சேர்ந்து இருந்ததே. இப்போ தைரியமாக மக்கள் நீதி மையம் ஜெயிச்சு லோக்சபாவுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா கணக்கு சொல்லலாம். இல்லை ராஜ்யசபாவுக்கு நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோம், எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. திமுக காரன் ஜெயிச்சு, திமுக எம்எல்ஏ ஜெயிச்சு, அந்த ஓட்டு எந்த சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து திமுகவை கேவலமாக பேசுனீங்களோ அதே சட்டமன்றத்தில் திமுக ஜெயிச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க போகிறாங்க. அப்போ உங்களுடைய அரசியலில் இதுதான் உங்களோட அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தலைவர் பதில் சொல்லணும். ஓகேவா? இவ்வளோதான். சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க போகிற ஜெயா டிவியில் வந்து பட்டிமன்ற பேச்சில் வந்தார். 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் நடித்த படங்கள்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுமா? என்ன படங்கள் நடித்தார்? சுழிக்கிற மாதிரி படங்கள் இருந்துச்சா? ஏங்க நிறைய படத்துக்கு இப்பவும் ஃபயர் விடுறாங்களே, அன்பை சிவம்ல இருந்து நிறைய படத்துக்கு இப்பவும். அன்பை சிவம் சுந்தர் சி சரி ஓகே இருந்துட்டு போட்டு அதுக்காக இவர் படம் தானே ஓடாத எத்தனை படம் இருக்கு? அதுவும் இருக்கதான் செய்யுது. அதுக்காண்டி என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருன்னா சினிமாவும் போயிருக்கும், அரசியலும் போயிருக்கும். போயஸ் கார்டன் இல்லையா, போயஸ் கார்டன்ல டயரை பார்த்துக்கிட்டு அரசியல் கும்பிடு போட்ட மாதிரி இவரும் நின்று கும்பிடு போட்டிருப்பார். அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இங்கே இவரால் அரசியல் சாதிக்க முடியாது, இதுக்கப்புறமும் சாதிக்க முடியாது. ஏன்னா இவர் அரசியல்வாதி கிடையாது, இவர் நடிகை. அவ்வளோதான். என்ன கடைசி அரசியல் கருத்து ஒரு வீரியமாக பேசியிருந்தாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அரசியல் கருத்து வீரியமாக நான் பேசிட்டேன், களத்தில் இறங்கி செயல்பட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. மும்மொழி கொள்கை கூட ஏதோ ட்வீட்லாம் போட்டிருந்தாருல்ல, அந்த ஒரு ட்வீட் தான் புரியுற மாதிரி போட்டார். எனக்கு தெரிஞ்சு கமல் வரலாற்றில் புரியுற மாதிரி போட்ட ஒரு ட்வீட் அது மட்டும்தான் நினைக்கிறேன். மற்ற எந்த ட்வீட்டாவது புரியுற மாதிரி போட்டிருக்காரா? நான் மேதாவி அறிவாளி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக எவனுக்கும் புரியாத மாதிரி தான் ஒரு ட்வீட்டு போடுவார். சரி, இவ்வளோ தைரியசாலி பேசிக்கிட்டு இருக்காருல்ல. 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தல், சரிங்களா? ராகுல் காந்தி கூட பாரத் ஜோடோ போயிட்டு வந்தார், அப்புறம் ஒரு இன்டர்வியூலாம் பண்ணிக்கிட்டாரு. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி இதில் வந்து இன்னொரு கேள்வி இருக்கும். பார்த்தீங்களா, அப்படி தான் கமல் வந்தோடனே நீங்கள் கமலை சங்கின்னு சொன்னீங்க, பார்த்தீங்களா திமுக பக்கம் தானே போயிருக்காரு, கமல் சங்கி இல்லை, இதுல தான் தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு. இப்பவும் சொல்கிறேன், கமல் பயந்தாங்குழி சங்கி, பார்ப்பன சங்கி. நான் என்னமோ சொல்ல, பார்ப்பனை வெறிகொண்ட வைணவ வெறிகொண்ட ஒரு சங்கி தான் கமலஹாசன். ஏன் இப்போ சீமான் வந்து பாஜக விமர்சனம் பண்ணுறாரா? விமர்சனம் பண்ணியிருக்காரா? விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஒன்றிய அரசாவது போட்டாரா? ஆமாம். கமலோட ட்வீட்டில் அப்படி இருந்துச்சா? சரி, 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு ராகுல் காந்தி சொல்லி டிகே சிவகுமார் அழைப்பு கொடுக்குறாரு. கமல் பிரச்சாரத்துக்கு போனாரா? இங்கேருந்து திருமாவளவன் போனார், இங்கேருந்து தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் போனாங்க. போனாரா? கமல்ஹாசன் போனாரா? போகல. ஆனால் பதவியேற்பு விழா மேடையில் போய் நின்றுக்கிட்டார். பாஜக கோச்சுக்கும் அப்படின்னு பாஜகவுக்கு பயந்து பிரச்சாரத்துக்கு போக மறுத்தவர் தான் கமல்ஹாசன். சரி, இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் இன்னைக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை இரவலாக வாங்கியிருக்கிறீர்கள். ஓகேவா? அதுக்கு இன்னொரு வார்த்தையும் தமிழில் சொல்லலாம். போதும். ஓகேவா? ஆனால் திமுக கூட்டணியில் இருக்க எல்லா வேட்பாளருக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணாரா? திருமாவளவன் கூட பிரச்சாரம் பண்ணியிருப்பார், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ண ஃபோட்டோ காட்ட சொல்லுங்கள் கமல்ஹாசனை. 2024 மக்களவைத் தேர்தலில்
9 தொகுதிகள் பாண்டிச்சேரியோட சேர்த்து 10 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் போட்டிட்ட 9 வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளருக்காவது கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணான்னு காட்டுங்க. ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணாரா? 23 அதை விட்டுருவோம், இதில் பேசுங்க. ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் பிஜேபி பயந்துடும், மிரட்டிச்சு அப்படி மிரட்டிடும் அப்படின்னு உடனே பிஜேபி ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு 23 கர்நாடகா, அதுக்கு பிறகு வந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகல, 24 தேர்தலையும் அவர் போகல. பாஜகவுக்கு பயந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஆள் அவர். இவர் ஏன் அவங்களுக்கு பயப்படணும்? விக்ரம் படத்தில் வந்த வசூல்லாம் அப்புறம் எல்லாத்தையும் வயிற்றில் காமிச்சிருப்பாரா? ரைட்டு. அடுத்து வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது யாருக்கு சொன்னார் அப்படிங்கிறதா கொஞ்சம் டவுட்டு. ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரசிகர்கள் வேற, வாக்காளர் வேறங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே தெரிஞ்ச விஷயம். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நீங்கள்லாம் என்ன இளவு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு தான் இருக்குது. ஓகேவா? உடனே இங்கே வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து கமல் வந்து விஜய்க்கு அறிவுரை சொல்லிவிட்டார், விஜய் கேட்டுக்குவாரா அப்படின்னு. அவர் என்ன அரசியலை சாதிச்சிட்டாரு? அவர் விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்க போகிறாரு? எந்த இடத்துல அவர் அரசியலை சாதிச்சார்? இப்போ ஒன்றும் இல்லை, கமல் அரசியலுக்கு வந்தார், நீங்கள் கூட கேட்டீங்க எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. ரஜினி 96 அரசியலுக்கு கருத்து சொன்னாரா? 2004 சம்பவம் நடந்துச்சு, அதில் வந்து ரஜினிக்கு பேக் தான் ஆச்சு, செட் பேக் ஆச்சு. அதை தாண்டி பல அரசியல் தலைவர்கள்ட்ட பேசியிருக்காரு, கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரா? கமல் எப்பயாவது எங்கேயாவது தன்னை அரசியல்வாதியாக காமிச்சிருக்காரா? எக்ஸிபிட் பண்ணதே கிடையாது, ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இப்போவும் 24 ஏன் வந்து அவர் தனிச்சு நிற்காம திமுக கூட்டணிக்கு போனார் அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து அதிமுக எம்பி சீட்டு கொடுக்காது, திமுக எம்பி சீட்டு கொடுக்குது அப்படின்னு. இளையராஜா ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாருனால போட்டிக்கு வைத்தறிச்சல் எம்பி சீட்டுக்காக போனதான் வந்து திமுக கூட்டணி. தட் இஸ் கமலஹாசன், அவ்வளோதான். இவர் ஒரே விஷயம் சொல்லிக்கிறார், விஜயோட அரசியலில் எனக்கு பல முரண்கள் இருக்கு, ஆனால் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். ஓகேவா? அங்கே இருக்க ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு அவர் முனைப்போடு இருந்துகிட்டு இருக்கார். ஓகேவா? எந்த இடத்துலையும் கமல் போல ஒரு மட்டரகமான அரசியலை விஜய் முன்னெடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். கமல் போல ஒரு மட்டரகமான அரசியலை விஜய் செய்ய மாட்டார். விஜய் சொல்லும் போதே நடிச்சு முடிச்சுட்டு நான் ஃபுல் டைமாக வரேன் தான் சொன்னேன், நான் பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்லாம் ஒரு உளறி கொட்டலை, எந்த இடத்துலையும் வரல. ஸோ விஜயோட அரசியல்கள் முரண்கள் இருக்குது, செயல்பாடுகளை விமர்சனம் வைக்க முடியும். விஜய்க்கு அட்வைஸ் சொல்லும் அளவுக்கு கமல் பெரிய ஆள் கிடையாது, அவர் அரசியல் எதுவும் சாதிக்க கிடையாது, அது விஜய்க்கு சொல்கிற அட்வைஸும் கிடையாது. அவர் ரசிகர்களை வாக்காளர்களாக விஜயால் மாற்ற முடியுமானா அதுக்கான பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இப்போது பேசக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பொதுப்படியாக வந்து தாவேக்கா செயல்படலை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ட்விட்டரில் பார்க்கும்போது கட்சியில் மாவட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட நபர்கள்லாம் அந்த பகுதியில் ஸ்பாட்டுக்கு போய் பப்ளிக் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுற நிறைய வீடியோஸை பார்க்க முடியுது. ஸோ களத்துக்குள்ளே அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. 26 சரியோ தவறோ நல்லதோ கெட்டதோ பார்ட்டிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கும்பகோணத்தில் மது ஒழிப்பு போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. ஏகப்பட்ட இடங்களில் வந்து அங்கே இருக்க பொறுப்பாளர்கள் வந்து பப்ளிக் லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க. புஷியானந்த் ஆக்டிவாக இல்லை, ஜானரகிசாமி, ஆதவர்ஜுனா போன்ற நபர்கள்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கேடஸ் அப்படின்னு ஒருத்தவங்க ஆக்டிவாக இருந்தாங்க. கமல் கட்சியில் கேடஸ்ன்னு யாராவது இருந்தாங்களா? ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், அட்லீஸ்ட் நம்ம விஜய் கிட்ட சொல்கிறோம்ல, அந்த பிட் நோட்டீஸ் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அப்படி ஏதாவது ஒன்று இங்கே மக்கள் நீதி மையத்தில் கொடுத்தாங்களா? இன்னொரு குடும்பம் தெரியுமா? மக்கள் விஜய்க்கு வந்து கட்சி தலைவர், கழக தலைவர் தான் போடுறாங்க. ஓகேவா? தமிழக வெற்றி கழக தலைவர், கழக தலைவருங்கிற வார்த்தை தான் போடுறாங்க. மக்கள் நீதி மையத்தில் அந்த வார்த்தை என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க? ஸ்தாபக தலைவர் அப்படின்னு போடுவாங்க. ஸ்தாபகம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை, அது வந்து கம்பெனிக்கு போடுவாங்க. ஆமாம், அதைத்தான் மக்கள் நீதி மையத்துக்கு போட்டாங்க. உட்காரத்துக்கு சேர் கூட கிடையாது, நான் மட்டும்தான் உட்கார, மீதி இருக்கவங்களாம் நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார ஆதிக்க அரசியலை தான் வந்து கட்சிக்குள்ளேயே கமல் செஞ்சார். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், தாவேக்கால விஜயை தவிர்த்து அங்கே பெருசாக 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை வேற யாராவது இருக்கா? இவர் கட்சியில் இவர் தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. ஸ்ரீபிரியா, ஸ்னேகன், கோவை சரளா 3 பேர் இருக்காங்க. இல்லை, அதை தாண்டி இருந்த 3 பேர் இருந்தாங்க. அவங்களுமே எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்காங்கன்னு இருக்கு. மகேந்திரன் இருந்தார். அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனில் திருப்பி நிற்பார், 26 திமுக நிற்பார். இடஒதுக்கீடு பற்றி அறவரை வளரி கொண்டிருந்த பத்மபிரியா, மதுரை வாயில் திமுக கேண்டிடேட்டு அப்படின்னு இப்போவே ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு கேண்டிடேட் இருந்தார், முருகானந்தன் சொல்லிட்டு, பிஸ்னஸ்மேனு. அவர் வந்து அரசியல் விட்டு ஒதுக்கிட்டார். அப்புறம் வந்து இவர் இருந்தார், கெவின் கேர் இருந்தார்,
நம்ம விக்ரம் சம்பந்தியோட தம்பி அவர் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ராஜசேகர் இருந்தார். இப்படியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. கோவை சர்லாவை கூட்டு வந்து உட்கார வச்சு வேட்பாளர் இவ்வளோ பேசுகிறீங்க. 2021 கேண்டிடேட்டில் பலகருப்பியாக இருந்தார்ல, யாரும் இப்போ இல்லை, அவ்வளோதான். இப்போ கமல்ஹாசன் மட்டும்தான் இருக்கார். அதை தான் கேட்குறேன். இப்போது இருந்தாங்க அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு இன்னும் அந்த கட்சியில் செயல்பாட்டில் தீவிரமாக இருக்காங்க, கண்டினியூஸாக இருக்காங்கன்ற ஒன்று இருக்குல்ல. சரி, இப்போது சீமான் ப்ரெஸ் மீட் போட்டால் அந்த ஃபுட்டேஜ் வெளியே வருதா? ஆமாம். விஜய் வந்து அஞ்சலி அம்மாளுக்கு மாலை போட்டது முன்னாடி வந்துச்சா? கமல் நிகழ்ச்சி தான் நடந்துச்சு. காடை தவிர்த்து ஃபுட்டேஜ் வந்துச்சா எங்கேயாவது? அவ்வளோதான். அது ஏதோ ஒரு ஸ்டேஜில் டார்ச் பிடிச்சி நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்தது. அவ்வளோதான். அது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு கூட தெரியாது. இவ்வளோதான். கட்சியே அவ்வளோதான் போச்சு. விஜய் யாவது ட்விட்டர் அரசியல் பண்ணார். கமல்ஹாசன் அது கூட பண்ணலைங்க. நீங்கள் திருப்பி கமல்ஹாசன்லாம் அரசியல்வாதியாக எடுத்துகிட்டு வராதீங்கன்னு தான் சொல்கிறேன். அது வந்து என்ன சொல்ல முடியும்? விஜயை வந்து நீங்கள் வந்து மலினப்படுத்துவதுக்கு சமம். நான் வந்து விஜய் மேலே விமர்சனம் வச்சுருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் காத்திரமாக இருந்திருக்கும், காட்டமாக கூட இருந்திருக்கும். ஆனால் அது விமர்சனம் தான். விஜய் வந்து அரசியல்வாதியாக ஒரு அரசியல் செயல்பாடுகளுக்குள்ளே வந்திருக்காரு, கட்டமைப்பு வச்சிருக்காரு, பொறுப்புகள் போட்டிருக்காரு. இத்தனை பொறுப்புகள் போட்டிருக்காருல, அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல்ல. அப்படி கமல் கட்சியில் எத்தனை பொறுப்பு போட்டால் எங்கேயாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? எடுத்து காட்ட முடியுமா? இப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு பொதுக்குழு கூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இடம்லாம் கூட பொதுக்குழு கூட 1ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தையும் சேர்த்து பொதுக்குழு கூட்ட போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே செயற்குழு கூட்டி தீர்மானம் போட்டாங்களா? அப்படி எத்தனை மாதிரியான செயல்பாடுகளை வந்து கமல் கட்சியில் செஞ்சாங்க? எத்தனை பொதுக்குழு? ஆண்டுக்கு ஒருக்காவோ 2 வாட்டியோ பொதுக்குழு நடத்தணுமா? அந்த கட்சியில் பொதுக்குழு நடந்திருக்கா? செயற்குழு நடந்திருக்கா? இப்போ கட்சியோட பைலான்னு தேவைக்க பைலா வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா? அப்படி தான் இருந்துச்சா? அது கட்சியே கிடையாதுங்க. ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாருன்னு அவசரமாக கட்சியை ஆரம்பித்தார். இளையராஜா MP பதவி வேணும்னா திமுக கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு MP சீட் வாங்கிட்டார். அவ்வளோதான். இப்போ 21 உங்களுக்கு ஏற்கனவே கூட்டணியில் இருக்கவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாது. 26 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை இவர் கட்சிக்கு சீட்டு கொடுத்து ஜெயிச்சிருவாங்களாமா? இவர் ஜெயிக்க வேண்டியதானே? விஜயகாந்த் ஜெயிச்சார்ல, இவர் ஜெயிக்கலாம்ல? ஜெயிக்க வேண்டியதானே? மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.